ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ் தான் அதுக்கு காரணம். அஹ்ஸனுக்கும் அஹ்ஸனுக்கும் லி அஹ்லிஹி. இன்னொரு ரிவாயத்ல வருகிறது கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி. மனிதர்களில் நல்லவர் தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லவர் அல்லது தன்னுடைய மனைவிக்கு நல்லவர், அவர்தான் மனிதர்களில் நல்லவர். அப்ப நாங்க மனிதர்கள்ல நல்ல மனிதன் என்று சொல்லி நாங்க எங்களை அடையாளப்படுத்தணுமாக இருந்தா அதை தீர்மானிக்கிற முக்கியமான கிரைட்டீரியா என்ன? குடும்பத்துல நீங்க நல்லவரா, உங்களோட வைஃபுக்கு நீங்க நல்ல ஹஸ்பண்டா, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல பாப்பாவா? இதுதான் சொசைட்டில நீங்க நல்ல மனுஷன் என்று சொல்றதற்கான அடையாளம். இதுதான். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னார். இப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்றால் அன கைருக்கும் லி அஹ்லி, ஏண்ட குடும்பத்துல நான் நல்லவன் தான். அப்ப ஏண்ட குடும்பத்துல நான் நல்லவனா இருக்கிறதுனாலதான் நான் சொசைட்டில நல்லவனா கேளும். என் குடும்பத்துல நான் கெட்டவனாக இருந்துட்டு சொசைட்டில நல்லவன் என்று சொல்லி இருக்கிறது உண்மையில என்ன வேஷம் போடுறது தான், அது ரியல் இல்ல. அதனால எனக்கு மறுமையில வெற்றி பெறலுமா? மறுமையில வெற்றி பெறலாம். அப்ப சொசைட்டியில நல்லவன், சமூகத்தில் நல்லவன், மனிதர்களில் நல்லவன் என்று சொல்வது குடும்பத்தில் நல்லவன், மனைவிக்கு நல்லவன், பிள்ளைகளுக்கு நல்லவன் என்று சொல்றதுதான் அதற்குரிய முக்கியமான கிரைட்டீரியா. அப்ப நாங்க தீர்மானிச்சு கொள்ளையிலும் ஏண்ட மனைவிக்கு நான் நல்லவனா, ஏண்ட குடும்பத்துக்கு நான் நல்லவனா என்று சொல்றத நாங்க தீர்மானிச்சு கொள்ளையிலும் அதுதான் சொசைட்டியில எனக்குரிய அந்தஸ்தை தீர்மானிக்கும். இந்த தியரி இப்ப நான் சொன்ன ஒரு தியரி ஒன்று தானே, சொசைட்டிக்கு நல்லவன் குடும்பத்துக்கு நல்லவனாக இருக்கிறது தான் அதோட கிரைட்டீரியான்னு சொல்லி. இது ஏன்? ரெண்டு முக்கியமான காரணங்கள். முதலாவது காரணம், கணவன் மனைவிக்கு இடையிலான வாழ்க்கை அது மிகவும் ரகசியமானது. ஒரு மூன்றாவது தரப்பு அறிஞ்சு கொள்றதற்கு ஏழுமா? ஹஸ்பண்ட் வைஃபுக்கு இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி என்று சொல்றத வெளியிலிருந்து ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சு கொள்ளையிலுமா? அது அவங்களுக்கு இடையில உள்ள சீக்ரெட் என்னன்றத தெரிஞ்சு கொள்ளையில. அதுல உள்ள நலவும் இருக்கிறது, அபாயமும் இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் வைஃபுக்கு யாருக்கும் தெரியாம அநியாயம் செய்யலுமா? இல்லாத தாராளமா செய்யலாம், மாறியும் செய்யலும். ஒரு வைஃப் ஹஸ்பண்டுக்கு யாருக்கும் தெரியாம அநியாயம் செய்யலுமா? இல்லாத தாராளமா செய்யலும். இந்த அநியாயம் செய்யாம இருப்பது எப்ப சாத்தியப்படும்? அல்லாஹ்வை பயந்து கொள்ற ஒருத்தனால மட்டும்தான் அது சாத்தியம். இல்லாட்டி அநியாயம் செய்ய நினைச்சா வைஃபுக்கு தாராளமாக ஒருத்தன் அநியாயம் செய்யலும். இன்னொரு ஆளுக்கு அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்களாகவே சொன்ன அல்லாம தெரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு அறவே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு மிச்சம் க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். க்ளோஸ்ட் நான் சொல்றேன், அதுக்குள்ளால மூணாவது ஒரு ஆள் நுழைஞ்சு பார்க்கலாம். அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப். அப்படியான ஒரு இது இருப்பதனால அந்த இடத்துல எவ்வளவு தூரம் நேர்மையாக ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் சொசைட்டியில நேர்மையாக இருக்கிறதுக்கு தகுதியானவன். இந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல அது எனக்கு தெரிஞ்சதுக்கு இப்ப கெமரூன்ல அங்க இருக்கிறதாக அங்க இருக்கிற ஒருத்தர் என்னைட்ட நேரடியா சொன்ன விஷயம், கோத்திர தலைவர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுவாங்க? 4 கல்யாணம் முடிச்சு சக்சஸா வாழ்ற ஒருத்தர் மட்டும்தான் கோத்திர தலைவரா வரையில். அவன் தான் உண்மையில நேர்மையா இருப்பான், அவன் தான் கோத்திர தலைவர். அது ஒரு முக்கியமான தகைமை அவருக்கு. இந்த குடும்பம் என்று சொல்றது அது எங்களை சமூகத்துல பல விஷயத்துக்கு தகுதிப்படுத்துற ஒன்று. அப்ப நான் குடும்பத்துல நல்லவன் என்று சொல்றதுதான் சொசைட்டியில நல்லவன். அப்ப அதுக்கு நாங்க சொன்ன முதலாவது காரணம் இது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னா, இன்னமன் நிசா இந்தக்கும் அவான், பெண்கள் உங்களிடத்துல கிட்டத்தட்ட இந்த கைதிகள் மாதிரி. இப்ப ஒரு சிறைச்சாலைக்குள்ளால போயிட்டா கைதிகள் அங்க உள்ளுக்குள்ள நிறைய அநியாயம் செய்யறான் தானே, அதை கேட்க பாக்குறதுக்கு பெரும்பாலும் ஒரு சிஸ்டம் அதுக்கு கிளியராக இல்ல. அப்ப கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஒரு கைதி மாதிரி தான் பெண் உங்களிடத்துல. அவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொள்றது கேளா, நீங்க அல்லாஹ்வோட அமானிதத்துல தான் அவங்க எடுத்திருக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு ஹலால் ஆகிறதும் அல்லாஹ்வின் ஊடாகத்தான் நடந்திருக்கிறது. இப்ப இதனால அந்த பெண்கள் விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு எப்பவுமே நல்லதையே நீங்க வசியத் செய்யுங்க. இப்படித்தான் சொல்ற. இப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹல் பல்லக்த் அல்லாஹும்ம இஷ்ஹத், நான் இந்த சமூகத்துக்கு இந்த மெசேஜை சொல்லிட்டேனா யா அல்லாஹ் நீ இதுக்கு சாட்சியாக இரு என்று சொல்லி. அப்ப இது அந்த பெண்களோடு மனைவியோடு நேர்மையாக நடத்தல்
என்று சொல்றது மிக சீரியஸான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதால சொன்ன வார்த்தைகள் இது. அப்ப அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம். இரண்டாவது காரணத்துக்கு வருவோம். மனைவியின் நற்சான்றிதழ். உங்களோட மனைவி உங்களை பார்த்து நீங்க நல்லவர் என்று சொல்லிக்கிறா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கா இருக்கிறா? உங்களோட நற்குணங்களை உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணினது ரசூலுல்லாவுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்த நற்சான்றிதழ். ரசூலுல்லாஹ் நபியாக வாரத்துக்கு முந்தி தானே ஹதீஜாவை திருமணம் முடிச்சார். அப்படி திருமணம் முடிச்சு அவருக்கு நபித்துவம் கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தில் ஹிரா குகையிலிருந்து பயந்து வாரார். அப்ப அல்லாஹ் தன்னை கைவிட்டுட்டானோன்ற ஒரு பயம் அவருக்கு இருந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்ன உடனே ஹதீஜா சொன்ன வசனங்களை பார். சொல்ற கல்லா அபிஷேர், அப்படி இல்ல, அல்லாஹ் உங்களை கைவிடல, நீங்க நல்லது நினைங்க. ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதன், அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு நாளும் இழிவுபடுத்த மாட்டான். இப்படி சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றா, இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீங்க. வ தஸ்துகுல் ஹதீஸ், நீங்க எப்பவுமே உண்மை பேசுறாள். வ தஹ்மிலுல் கல், அடுத்த மனுஷன் இயலாதவர்களுடைய சுமையை நீங்க சுமக்கிறீங்க. வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதாக்களுக்கு நீங்க சம்பாதித்து கொடுக்கிறீங்க. வ துக்ரி அத்-தைஃப், விருந்தாளிகள் வந்தா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றீங்க. வ துஈனு அலா நவாஇபில் ஹக், யாருடைய எல்லாம் உரிமை மறுக்கப்பட்டதோ அந்த அவங்களோட உரிமைக்காக நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க. இதெல்லாம் நீங்க செய்யற வேலைகள், உங்களோட குவாலிட்டிஸ் இதெல்லாம். இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் உங்களை கைவிடுவானா? கைவிட மாட்டான். இது யாரு? ஒரு மனைவி கணவனுக்கு கொடுத்த சாட்சியம், நற்சான்றிதழ், இது சர்டிபிகேட். இது இந்த சர்டிபிகேட் எங்களுக்கு கிடைக்குமா? கிடைச்சா நாங்க சொசைட்டில நல்ல மனுஷன் தான். இந்த சர்டிபிகேட் கிடைக்கலையா, ஃபெயிலா, அப்ப நீங்க சொசைட்டில நல்ல மனுஷன் வேஷம் தான் நாங்க போடுறோம். அதான் ரியல். ஏனென்றா உங்களோட உள்ளும் புறமும், உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் உங்களோட மனைவி மட்டும் தான். நீங்க அடுத்த எல்லாருக்கும் முன்னாலே நடிக்கலும். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நாளும் நடிக்கல. ரியலாகத்தான் நாங்க வாழும். நான் நானாகத்தான் இருக்கணும், மனைவி மனைவியாகத்தான் இருப்பான். அப்ப எங்களை பத்திய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரே ஆள் மனைவி மட்டும்தான். அவகிட்ட இருந்து இது மாதிரி ஒரு சர்டிபிகேட் கிடைக்குமாக இருந்தால் அதை விட பெருமதியான வேற எந்த சர்டிபிகேட்டும் இல்லை. அப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் இதுதான்.